Recording in progress. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 12, எரேமியா 38, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 12வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, நற்சிந்தனை இவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. ஆமேன். இன்று நாளையும் சகோதரி நகோமி லோகன் அவர்கள் இணைய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் 8:30 ஆரம்பித்திருக்கிறோம். சகோதரி டோலி அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார்கள். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அத்தோடு சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி டோலியிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா. ஆமேன். இந்த வேளையிலும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறது ஊழியரை தங்குதடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. அவருக்கு தொண்டையில் இருந்த அந்த காரியத்தை கர்த்தர் நீக்கி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்களை வரவேற்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். ஆமே. நீங்கள் ஆரம்ப ஜெபத்தோடு ஒருவரையும் அவருக்காக ஜெபித்து வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த நாடுகளில் இருந்து இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரை நீர் அந்த நேரத்தில் இணையும்படியான ஒரு இதை கொடுக்கும்படியாக, உணர்வை கொடுக்கும்படியாக தேவனிடத்துல நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் எங்களுக்கு பதில் தருகிறார் என்ற ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக இந்த நாடுகள் சேமமாக தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து செயற்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற சிஸ்டர் டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு நீர் அந்த சுகத்தை கொடுத்து உம்முடைய தள்ளும்புகளினால நல்ல சுகத்தை கொடுத்து மகளை நீர் மீண்டுமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துரு கொண்டு வர ஒவ்வொரு தடைகளையும் படிக்கற்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல ஒரு உண்மை அறிகிற அறிவுடைய மக்கள் அந்த தேசத்துல எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல மறுபடியும் இயேசுவுக்குள்ள மறுபடியும் பிறந்த வாழ்வு போனகை கிறிஸ்டியனான மக்கள் அந்த தேசத்துல எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த மக்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, எத்தனை மக்கள் போனகை கிறிஸ்டியனாக இலங்கையில இருக்கிறார்களோ
அந்த மக்களுடைய ஜெபம் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக விளங்க போகிறதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சவுத் கொரியா தேசம் ஒரு புத்த தேசமாக இருந்த தேசம், உண்மை அறிந்த உம்முடைய போனகேன் கிறிஸ்டியனான மக்கள் அந்த தேசத்தில் அதிகரித்த பொழுது அந்த தேசத்துக்கு நீ தொழில்நுட்பங்களை கொடுத்தீரே, ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு 5 கட்டங்களில் உள்ள ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களில ஒரு எழுப்புதலை காண, உண்மை அறிகிற அறிவை காண ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். விசேடமாக அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிரசிடென்ட் கிறிஸ்டியனாக இருக்கிறது நிமித்தம் அந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்து அந்த எல்லா தேசங்களுக்கும் பரம்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் நினைத்தது தடைப்படாது. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த இஸ்ரவேல் தேச மக்கள் இன்னும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழுகிறார்கள். ஆண்டவரே, நீர் அந்த தேசத்தையும் இயேசுவை அறிகிற தேசமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு தான் போனகையினாக மாற்றுகிறவர் என்பதை அந்த நிக்கதேமுக்கு கற்பித்து கொடுத்தீரே. ஒருவன் தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது பாவ சரீரத்தோடு பிறக்கிறான். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிறக்கும் பொழுது அவன் போனகையின் கிறிஸ்டியனாக வருகிறான். தாயின் வயிற்றிலே பிறந்த பாவ மனிதனை, ஆதாமவாள் செய்த பாவத்தை பரிசுத்த மனிதனாக மாற்றி எங்களை அழைத்தது போல ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். 5 கண்டங்களில் உள்ள விசேடமாக தமிழ் மக்களை மற்ற எல்லா மக்களையும் ஒரு எழுப்புதலை நோக்கி போக, தீமைகளை பார்க்க மாட்டாத சுத்த கடனே இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை தீமைகளும் அகன்று உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக ஒவ்வொருவரோடும் இடைப்படும். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு உம்முடைய கரம் இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரருக்காகவும் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் இயேசு தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொண்டு பரலோகத்துக்கான பாதையில வந்து சேர கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், 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 ஆமீன். இஸ்ரவேல் தேசத்துக்காக, உலக நாடுகளுக்காக, இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே இணைந்திருங்கள். இரவு நேரத்திலே, நித்திய வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிற ஊழியர் பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் கால வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். Amen. God bless you, brother. God bless you, everybody. ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சகோதரி ஐரீன் அவர்களை வரவேற்போம். பிரைசலோட்டமா. ஆமேன். இன்றைய நாளிலே சகோதரி டோலி அவர்கள் பேச முடியவில்லை. அவருடைய தொண்டையிலே ஒரு காரியம், அதனாலே பேச முடியவில்லை. ஆனால் அவர் வேலையிலும் இருக்கிறார் நினைக்கிறேன். நீங்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். எங்களுடன் சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவில் இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். மீதியாக இணைகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வரவேற்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையில் நீங்கள் அடுத்ததாக சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்களை அழையுங்கள். ஜெப குறிப்பை கொடுங்கள். நன்றி, நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். நிர்மலா மரியா சிஸ்டர் பிரதர் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. நன்றி பிரதர். நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்திலே யுத்தங்கள், கலவரங்கள், பயங்கரவாதங்கள் நீங்கி கர்த்தருடைய சமாதான ஆளுகை செய்யும்படியாக
தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். ஜெபிக்கிறோம் உங்களை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உண்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான ஜெப வேலைக்காய் ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். கர்த்தர் பெரியவரும் நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து எங்கள் மத்தியிலே ஆண்டவரை ஆளுகை செய்கிறது தேவனாகிய கர்த்தாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த வேளையில கொடுக்கப்பட்ட ஆண்டவரை ஜெப விண்ணப்பத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அவகே தேவன் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே நம்முடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று நீரே ஆண்டவரே. அந்த சமாதானம் இந்த உலகத்திலே ஆண்டவரே அது இல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது கர்த்தாவே. யாரை விழுங்கலாமோ யாரை அடைக்கலாமோ என்று ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரே சூழ்ச்சியினாலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் செய்கிறதான எல்லா விதமான அப்பா நோக்கத்தின் மூலமாக இவர்கள் ஆண்டவரே ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டிற்கு ஆண்டவரே எப்படியா இந்த நாட்டை வீழ்த்த முடியும் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை இந்த உலகத்திலே உண்டாயிருக்க கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இதற்கு ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களும் அந்த நாட்டை ஆளுகிற ஆண்டவரே அந்த கட்சிகளும் உடன்பாடு ஆண்டவரே ஏற்பட்டு இப்படியான பெரிய காரியங்களை செய்து நாட்டுக்கு விரோதமான நாடும் ஆண்டவர் ஜனத்துக்கு விரோதமான ஜனமும் இப்படியாய் மாறி ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக நாடுகளிலே ஒரு சமாதான குலைச்சலை உண்டாக்குற அப்பா எண்ணங்களை இந்த தலைவர்களுக்கு வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவரே சாத்தானுடைய சூழ்ச்சியா இருக்கலாம். அப்பா இந்த சாத்தான் சொல்லுகிறதான காரியங்களுக்கு தன்னை ஒப்புவிக்கலாம். என்றால் என் தேவனுடைய 2ஆம் வருகையின் போது ஆண்டவரே நீர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை அறிகுறிகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்படி ஆய்கூட இருக்கலாம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் நல்ல விடைகளை தந்து ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி சுபைக்கிறோம். நாட்டுக்கு இருக்கிறதான் ஆண்டவரே இந்த சண்டைகளை எல்லாம் ஓய செய்கிற தேவனாகி கர்த்தர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே லெபனான் சிரியா அதே வேளையில் கூட கர்த்தாவே ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இப்படி ஆண்டவரே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை மத்திய ஆசியா முழுவதும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே அநேக பொருள் ஆண்டவரே சேதங்களும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பாவி உயிர்களும் மாய்ந்து ஆண்டவரே அப்பா போயிருக்கிறார்கள் கர்த்தாவே. அதே வேளையில் எத்தனையோ ஆண்டவரே ரஷ்யாவிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் சிப்பாய்கள் ஆண்டவரை விழுந்து ஆண்டவரை மரித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ஆண்டவரே உக்ரைனிலும் ஆண்டவரே அப்பா பல லட்ச ஆண்டவரே அப்பா உக்ரைனிலும் ஆண்டவர் அந்த அப்பா சோல்ஜர்கள் இறந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே அப்பா ஈரானில் அநேக ஆண்டவரே சிப்பாய்களும் அதே வேளையில் ஆண்டவரே அடுத்த நாடுகளிலும் ஆண்டவரே அமெரிக்க தேசத்திற்கு பலவிதமான சேதங்களையும் இப்படியாய் ஆண்டவரே நாட்டில் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சி எண்ணெயினுடைய வீழ்ச்சி அது எண்ணெயினுடைய விலை ஆண்டவரே அது உயர்ந்து கொண்டே இருந்து ஆண்டவரே அநேக நாடுகளில் அப்பா இந்த சண்டைக்கும் அவர்களுக்கு எந்த சம்மதம் இல்லாத நாடுகளில் எல்லாம் இப்படியாய் ஆண்டவரே இதன் மூலமாய் ஆண்டவரே பல விலைவாசி உயர்வுகள் இப்படியாய் ஆண்டவரை மாறிக்கொண்டிருக்கிறபடியால் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா உம்முடைய சமாதானத்தை தாங்கப்பா. உம்மை மறந்து ஆண்டவரை வாழ்கிறதான ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் இறங்கட்டும் அப்பா. அப்பா உம்மை அறிந்தவர்கள் மத்தியிலே ஆண்டவரே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியாய் சுபிக்கிறோம் அப்பா. ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை திக்கற்றவர்கள் அனாதைகளாய் மாறி போயிருக்கிற அநேக தேசங்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். காசா தேசத்திலே ஆண்டவரை உணவின்றி ஆண்டவரே நோயினால் அநேக ஜனங்கள் மரித்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். அதே வேளையிலும் ஆண்டவரே ஏன் பல தேசங்கள் இப்படியான ஆண்டவரே இந்த சண்டை மூலமாய் உக்ரைனிலும் ஆண்டவர் இப்படியான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை அந்த பிள்ளைகள் வாழ்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த தேச
ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல சிந்தனை, நல்ல ஞானத்தை ஆண்டவரை கட்டளையிடபடியாய் ஜெபிக்கிறோம். வீணான ஆண்டவரை வீம்புக்காக செய்கிறதான போர்கள் தான் ஆண்டவரை உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. அப்படியாய் அந்த வீம்புகள் எல்லாம் விட்டு ஆண்டவரை, ஈகோவை எல்லாம் விட்டு ஆண்டவரை, இந்த பிள்ளைகள் தன்னுடைய தேச மக்கள் நல்ல விதமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவரை அந்த சிந்தனையோடு ஒரு சிந்தனையோடு ஆண்டவரை செயல்பட அந்த தேசங்களுக்கு இவர்கள் ஆண்டவரை அப்பா ஆளுகை செய்கிற பொழுது தன்னுடைய மக்களுக்கு எது நியாயமான காரியங்கள் என்பதை அறிந்த ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு உதவ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேசத்திலே ஆண்டவரை இந்த சண்டை மூலமாய் ஏற்பட்டிருக்கிறதா நம் வறுமைகள் வேதனைகள் மத்தியிலே ஆண்டவரை நீ தேவனாக இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லா தேசத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள் கர்த்தாவே. அந்த தேசத்தின் மக்கள் எழுக்கிறதான் அந்த குக்குரலுக்கு என் தேவனுடைய செடியாண்டவரை சாய்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் ஏற்கெடுக்கிற ஒவ்வொரு சுபத்திற்கும் அப்பா இதோ நாங்களும் ஏற்கப்படுகிறதான ஒவ்வொரு சுபத்திற்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரே நல்ல ஆண்டவரே தீர்வுகளை கொண்டு வந்து இந்த தேசங்களிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுகிற தலைவர்களும் அந்த நாட்டில் ஆளுகிற அந்த கட்சிகளும் ஆண்டவரை இதற்காய் ஆண்டவரை அப்பா தயவை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்பா. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஒரு சமாதானம் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்படுகிறதான அந்த சூழ்நிலையில ஆண்டவரே அதிலேயே சாத்தானும் ஆண்டவரே குறுக்கிடாதபடிக்கு இந்த சமாதானம் நிரந்தரமாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவராகிய கர்த்தர் இப்படியாய் ஆண்டவரே இந்த சமாதானத்தை தீர்வு கொண்டு வந்து ஆண்டவரே இதன் மூலமாய் தேசங்கள் ஆண்டவரே ஒரு ஒருமைப்பாட்டையும் ஒரு ஆண்டவரே ஒரு சமூகமாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நேசிக்கிறவர்களாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்முடைய சித்தத்தின் போல் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க, ஒவ்வொரு தலைவரையும் மாற்றுங்க. அப்படியா ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரை இந்த குழப்பங்கள் மாறட்டும், விளைவாசைகள் இறங்கட்டும். பிள்ளை ஆண்டவரை ஒவ்வொரு தேசத்துல வாழ்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நடத்த கர்த்தர் நீ போதுமானவராயிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். சத்ருவானவன் எத்தனையோ ஆண்டவரே குறுக்கீடுகளை செய்து எத்தனையோ போராட்டங்களை ஆண்டவரே இந்த தலைவர் மூலமாக கொண்டு வந்தாலும் என் தேவன் பெரியவர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவரே அந்த தலைவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள, நாட்டு மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்தெந்த தேசங்களிலே ஆண்டவரே இந்த தீவிரவாதிகளுடைய ஆண்டவரே காரியங்கள் இருக்கிறதோ அந்த தீவிரவாதிகள் எல்லாம் அடக்க கர்த்த தேவன் நீர் ஒருவரே போதுமாப்பா. அப்படியா அந்த என்ன இடத்துல தீவிரவாத செயல்கள் இருக்கிறதோ அந்த தேசங்களில் எல்லாம் அந்த தீவிரவாதங்கள் எல்லாம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்யுங்க. தேசத்தை ஆளுகை செய்ய என் தேவன் நீர் ஒருவரே போதுமப்பா. அப்படி ஆண்டவரே ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனாயிருந்து ஆண்டவரே இந்த உலகை ஆளுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மால் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆண்டவரே இவை எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. இந்த லேசான காரியங்களை மாற்றுவது உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்பா அப்படியாய் ஆண்டவரே இந்த தேசங்களையும் தலைவர்களையும் தேச மக்களையும் எந்தெந்த இடத்துல போர் நடந்து கொடுக்கிறதோ எல்லா தேசங்களையும் சமூகத்துல கொண்டு வரும் தேவனாகிய கர்த்தர் விரைவில் ஒரு சமாதானத்தை தந்து ஆண்டவர் அந்த தேச மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடத்தி இருக்கிறதான அப்பா சங்கமம் ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இதை நடத்துகிறதான அருமையான ஆண்டவரை சகோதர ஆண்டவர் எஸ்சி சகோதரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ரீட்டா சிஸ்டரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்களே ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் உலகத்திற்காகவும் இலங்கை தேசத்திற்காகவும் ஆண்டவரை ஜெபிக்க இந்த ஜெப வேலையை ஏற்படுத்தி இருக்கிறபடியா என் தேவனாகிய கர்த்தர் இவளோடு கூட நீங்க இருங்கப்பா. இவருக்கு நல்ல சுகத்தையும் பலனை தாங்க. இவர்கள் கையை செய்கிற வேலை விருத்தி அடைக்கட்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இவர்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இவர்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த சத்ருவும் ஆண்டவரே இவர்களுக்கு எந்த விதமான ஆண்டவரை போராட்டங்களை கொண்டு வராதபடிக்கு
பிள்ளைகளை உம்முடைய தேவ பட்டாளம் வைத்து ஆண்டவரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே இந்த நாளையில ஜெபித்த ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருவோம். இனி ஆண்டவரை ஜெபிக்க இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரை தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருவோம். தேவனாக கர்த்தர் அவர்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. அவர்கள் வீட்டில் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து நீர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இதோ இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான சகோதரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகளை நீங்க ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரை அப்பா, நீங்க ஆண்டவரை நீர் ஆண்டவர் பாதுகாப்போடு வழி நடத்து இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருங்க. எழுந்து பிரகாசிக்க தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரை ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்துல இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தவும். உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் நிர்மலா பிரியா சிஸ்டர் சிஸ்டர் எனக்கும் ஜெபிக்கலாம். இந்த தொண்டை கிளியரா இருக்கு இப்ப. தேங்க்யூ சிஸ்டர். அவங்களுக்கு பிறகு நான் ஜெபிக்கிறேன். நிர்மலா மரியா சிஸ்டர், நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் அநேகர் வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க. அதே போல ஆபரேஷனுக்காக காத்திருக்காங்க. ஆபரேஷனுக்கான பண தேவைகள் சந்திக்கப்படாதபடி அநேகர் தேவைகளோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்னி மாற்று சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலையில அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் ஐசியூல இருக்கிறாங்க. அதே போல இலங்கை தேசத்திலே டெங்குனாலே அநேக மரண வீதம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இலங்கை தேசத்திலிருந்து இந்த டெங்கு வைரஸை தேவன் அகற்றி போடும்படியாகவும் வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களை தேவன் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளு ஆண்டவரே உமது கிருபை நாளே எங்களை முடி சூட்டி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். மட்டுமாய் கர்த்தர் பாதுகாத்தீரே. எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து எங்களை நீர் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியா உமது வல்லமையான கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தந்த எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஆண்டவரே கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போது கூட கர்த்தாவே, நாங்கள் வெவ்வேறு இடங்களிலும் தேசங்களிலும் நேரங்களிலும் வித்தியாசமான காலங்களில் இருந்த போதிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதப்படியிலே நாங்கள் வந்து ஆண்டவரே அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்க வந்திருக்கோம். எங்களுடைய ஜெபங்கள் விழுந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவைகள் உமது சந்நிதியிலே வந்து சேர அவைகளுக்கு நீ நல்ல விடைகளை தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, வியாதியஸ்தர்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாளிலே அநேக விதவிதமான நோய்கள் ஆண்டவரே, இன்னும் கூட மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத நிலை. இப்படியான நேரங்களிலே ஐசியூல இருக்கிற மக்களுக்காகவும் மருத்துவமனையில இருக்கிற மக்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய பாரங்கள், வேதனைகள் ஆண்டவரே, அவருடைய கண்ணீர்கள் யாவற்றையும் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அதே வேளையில ஆபரேஷனுக்காய் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிற நிலைமையிலே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் பரமா வைத்தியரா இருக்கிறபடினாலே இந்த நோயாளிகளின் நோய்கள் எல்லாம் ஆண்டவர் தாமே நீர் தொட்டு சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த வியாதியஸ்தர்கள் மேலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யுங்க. அநேக வியாதியஸ்தர்களை டாக்டர்கள் கைவிட்ட போதிலும் நீர் பரம வைத்தியராயிருந்து கைவிடாத தேவனாயிருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கட்டளிடும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அநேக வியாதியஸ்தர்களின் உடலில் இருக்கிறதான பாடி பார்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளேட் பண்ற நிலைமையில இருக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கு ராஜா. அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய பிளட் எல்லாவற்றையும் கொடுத்து
வசதிகளை கொடுத்து அவர்கள் சரீரங்களிலே காணப்படுகிறதான அவயங்களின் மறுபாதிப்பை செய்யற வேலைகளிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே வேளையில இன்னும் அந்த டெங்கு நோய்கள் ஆண்டவரே பரவித்தான் கொண்டு இருக்கிறதப்பா. அதுல எல்லாம் உமது வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். இனி ஒருபோதும் அவைகள் பரவாதபடிக்கு அப்பா அவைகள் முற்றிலுமா அகன்று போக முடியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் எபோலா போன்ற கொள்ளை நோய்கள், அநேக விதமான கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் தேவரீர் நீர் விலக்கி போட்டு மக்கள் சமாதான சந்தோஷத்தோடு வாழ்ந்திருந்து சுகமாக ஆரோக்கியமாக வாழ உதவி செய்யுங்க. மது சட்டையின் நிழலிலே வந்து அடையத்தக்கதான கிருபை தாங்க. மது சட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா, வசனத்தின்படி அவர்கள் எல்லோரும் சட்டை நிழலிலே வந்தடையத்தக்கதான கிருபை செய்யுங்க ராஜா. ஆமேசப்பா, நீங்க ஏற்கனவே சிலுவையிலே எல்லா நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீரப்பா. உமது பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறீரப்பா. உமது முதுகை உழவர்கள் உழுவது போல உமது முதுகை உழுது அப்பா 39 அடிகளாலே நீர் காயப்பட்டிருக்கிறீரே அப்பா. அப்படியாக நீ நினைவு கூர்ந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே அப்பேற்பட்ட நோயாளிகளின் நோய்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் அவர்களை ஒரு விசை கூட தொட்டு நீர் சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்க கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். சிறு வயது வியாதியஸ்தர்கள் முதல் கொண்டு பெரியோர் வரை வாலிப பிள்ளைகள், பெண்கள் அநேகர் யாரெல்லாம் வியாதியிலே அவதிப்படுறாங்களோ அவங்களுடைய வியாதிகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நீர் போட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுங்கப்பா. வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் அப்பா நாங்கள் அறிக்கை செய்யறோம். தேவன் நீங்க அவைகளை உறுதி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. சோத்திரம். அப்படியே தேவன் எல்லா நோயாளிகளின் நோய்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு பரிபூர்ண சுகத்தோடு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படி கூட ஆண்டவரே ஒரு விஷயம் இந்த சங்கமம் ஊடகத்தையும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளை, குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமா சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. கூட ராஜா இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒருவேளை இந்த குடும்பங்களிலே யாரானா வியாதிப்பட்டிருந்தா தழும்புகளால் அவர்களை தொட்டு நீர் சுகமாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேளையில அப்பா இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஐரின் சகோதரி அவருடைய குடும்பத்தையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு சகோதரிகளும் தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையுமா ஆசீர்வதிங்க. இறுதியாக வருகிற ஏமி மகளை கூட ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே தேவன் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அநேகருக்கு சுகம் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் அவருடைய தழும்புகளால நாங்க சுகமாகினோம் என்று சொல்லத்தக்கதாய் அநேகருக்கு இந்த நாளில ஒரு விடுதலை கொடுப்பாராக. தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன். உங்களே அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றிமா. தொடர்ந்து நாங்க ஜாலி சிஸ்டரை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய்கொண்டு இருக்கிறாங்க, போதை வசத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதோடு கூட அநேக தற்கொலைகள், இப்ப யாழ்ப்பாண பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள், ஆக்சிடென்ட்கள்னால அநேக வாலிப பிள்ளைகள் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தேவன் பாதுகாத்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே சாத்தான் அதிகமாக தொட்டு அந்த பிள்ளைகளை
அலக்கடிக்கிறான். அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை யோசனைகளை கொடுக்கணும், நல்ல தீர்மானங்களை எடுக்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அநேக பிள்ளைகள் வேலை கிடைக்காததுனால அநேக தற்கொலை செய்து கொள்ள போகிறாங்க. வீட்டுல சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் தற்கொலைக்கு போயிடுறாங்க. இப்படியான இந்த தற்கொலையின் ஆவியெல்லாம் தேவன் தேசங்களிட இருந்து எடுத்து போடணும். இந்த வாலிப பிள்ளைகளை இந்த போதை வசத்துல இருந்தெல்லாம் பாதுகாத்து கொள்ளணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளணும். ஜெபிக்கிறவங்களை நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. என் முதலாவதாக யாவருக்கும் நன்றி செலுத்துறேன். எனக்காண்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீங்களும் இந்த காலை நேரம் வந்து இந்த ஜெப வேண்டுதலை எடுத்து நடத்தி கொண்டிருக்க கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்பா, உங்களுடைய ஆவி மட்டுமே எங்களை வழி நடத்த முடியும் ஆண்டவரே. அப்பா வென்று நான் நன்றியோடு துதித்து ஜெபித்து கொண்டிருந்த மார்னிங் எழும்பொழுது தொண்டையில ஒண்ணுமே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆண்டவரே நீங்க சுகம் கொடுக்கிற தகப்பன், அது காணி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஜெப வேண்டுதலை அப்பா நீங்க அங்கீகரித்து யாரையும் ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. வாலிபர் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வாலிபர் நாட்கள்ல உங்களை நினைவு கூறுவதற்காண்டவரே இவங்களுக்கு கொடுத்த பெரிதான அந்த கிருபையும் அன்பையும் ஊற்றி இவர்களை ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறேன். ஆமேனப்பா. சிஸ்டர் கூறின போல ஆண்டவரே இந்த தற்கொலை ஆவி வந்து இங்கேயும் ஸ்டேட்ஸ்லயும் ஆண்டவரே ஒரு 17 வயசு பிள்ளை அம்மாவை குத்திட்டான். ஏன்னா அவன் கேம் விளையாடி கொண்டுட்டான். கேம் விளையாடி என்னத்தை பாக்குறான்னு சொல்லி சொன்ன உடனே எதோ எடுத்து குத்திட்டான். இன்னொரு போல அப்படி கஷ்டத்துக்குள்ள வளர்த்து கொண்டு வர அந்த பெற்றோரையும் அப்பா அவங்களுக்கு ஒரு ஞானத்தை அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. வாலிபர் அப்பா உங்களுக்குரியவர்கள் அப்பா. அப்பா நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பனே, இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான உங்களுடைய அன்பையும் கிருபையும் வல்லமையும் கொடுத்து அப்பா அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி இந்த காலை நேரம் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறியபடி ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி வாலிபர்கள் உங்களுக்கு எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களுடைய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யாழ்ப்பாணத்திலும் கொழும்புலையும் இலங்கை இல்ல இருக்க எல்லா மாகாணங்களிலும் உள்ள வாலிபர்களும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து பெற்றோருக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்கிற புதிதான பலனை கிருபைக்கு நன்றி செலுத்தி ஊழியர்கள் யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்கறது அதிகமாக கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நீர் நல்லவர், போதுமானவர். கிருபையினாலும் முடிசூட்டி புதிதான பலத்தினாலும் உங்களோட பலனுக்கு மேலாக அப்பா உங்களோட கிருபையினாலும் உங்களோட இரத்த கோட்டைகளை யாவரையும் மறைத்து வைத்து உங்களோட சித்தத்துப்படி செய்வதற்கு அப்பா யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமமை மட்டுமே மகிமைப்படும் ஒன்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே எனக்கு ஜபித்தவருக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. இது நீங்க செய்யற கிருகைகள் ஐயா அப்பா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. ஆமேன் சிஸ்டர். ஆமேன். God bless you. ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. கர்த்தர் தாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ள போறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்களையும் ஊழியங்களையும் குடும்பத்தின் தேவைகள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கணும். உங்களுக்கு பரிபூரண சுகத்தையும் விடுதலையும் தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். தொடர்ந்து God bless you sister. நாங்க தொடர்ந்து குணா பிரதரே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். அடுத்த பிரேயர் சார். ஓகே ஓகே பிரதர். ஓகே தேங்க்யூ. தொடர்ந்து நாங்க சாந்தி சகோதரியை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்மா. நீங்க சபைகளிலே இருக்கிற ஒற்றுமை இந்த நாட்களிலே அநேகமாக சபைகளிலே ஒற்றுமை இல்லாதபடியினாலே அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாங்க. அதனால சபைகளில் ஒற்றுமை, பரிசுத்தம், வல்லமை இறங்க, ஊழியர்கள் பாதுகாக்கப்பட, ஊழியர்களின் குடும்பங்கள் அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, அவங்களிடத்திலே சமாதான குலைச்சல் வராதபடிக்கு தேவன் குடும்பமாய் ஊழியர் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாக நீங்க ஊழியர்களுக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிங்க சிஸ்டர். திருச்சபையின் ஒற்றுமைக்காக. நன்றி சிஸ்டர். ஆண்டவரே கத்தா, பரலோகத்துல இருக்கிற எங்களோட பிதாவை நாங்க முதல்ல மகிமைப்படுத்துவதாக, உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே அவரை கனம் பண்ணி கொண்டு ஆண்டவரே அவர்கிட்ட பாதத்துல இந்த ஜெபத்தை நான் வைக்கிறேன். அவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே ஒவ்வொரு
ஒவ்வொரு திருச்சபைகளையும் அவர்கிட்ட கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த திருச்சபையில ஒற்றுமையை கொடுக்கிறவர் அப்பா. அப்பா, நீதி வழங்குறவர் நீரப்பா. உண்மையாயும் உத்தமமாய் உங்களுக்கு பயந்து நாங்கள் அதுல இருக்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பாஸ்டர்மார்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாய் அந்த திருச்சபையை உங்களுக்கு பயந்து அதுல பெரியவர் சிறியவர் என்று இல்லாதபடி, இன்று வந்தவர் நேற்று வந்தவர் என்று இல்லாதபடி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கனம் கொடுத்து ஒவ்வொருவரையும் எல்லாராலையும் எல்லாம் முடியும் என்று சொல்லி ஆண்டவரை ஒவ்வொரு தாளந்துகளையும் படி ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து நாங்க உங்களுக்காக இந்த திருச்சபையில நிக்கிறோம், மற்றவர்களுக்காக இல்லையன்றதை நாங்க மனதில் வைத்துக்கொண்டு தகப்பனே அப்பா, நீங்க எங்களுக்கு அந்த ஞானத்தை தருகிறதுக்காக ஒற்றுமை ஆண்டவரே, எங்களுக்கு ஒற்றுமையை நீங்க கட்டளையிடுகிறதுக்காக ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் போயிட்டு திரும்பி திரும்பி வாரதை பாக்குறோம், ஒவ்வொரு சபையும் பிரிந்திருக்கிறத பாக்குறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா சாத்தான் இந்த வேலையில பிரிக்கிற வேலையை செய்யாதபடி அவன்கிட்ட எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா, பொறுமையை தருகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுக்கு பயந்து நாங்க அந்த இடத்துல இருக்கும்படியாக யாவரும் அதுல வார ஊழியர்களோ ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நாங்க உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வார்த்தை கேட்க இருக்கும்படி ஆண்டவரே, உங்களுக்கு பயந்து நாங்க இருக்கும்படி ஆண்டவரே, திருச்சபையை சுத்தமாக நாங்க ஆண்டவரே அப்பா ஒரு சண்டை சச்சரவு இல்லாதபடி வேறு கதைகள் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா உண்மை நாங்க தியானித்தபடி அந்த இடத்துல நாங்க இருக்க பரிசுத்தமா இருக்க கட்டுத்தாரும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. அப்பா, ஒரு பிரிவினையும் வராதபடி ஆண்டவரே, பிரிவினையை உண்டாக்குற சாத்தான நீங்க ஆண்டவரே துரத்தி அங்கால விடுறதுக்காக ஆண்டவரே அப்பா துரத்தி போடும்படியாக ஆண்டவரே கட்டளையிடுங்க, ஒற்றுமையை கட்டளையிடுங்க ஐயா. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையிலையும் இருக்கிற பிள்ளைகள் இன்னுமா நாங்க ஆத்மாக்களை கொட்டிக்கணந்து நிரப்பும்படி ஆண்டவரே எங்களுக்கு கட்டளையிடுங்க ராஜா. ஒவ்வொரு திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கனம் கொடுமை ஐயா, ஆசீர்வதிங்க ஐயா. அங்க வாரவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு நாங்க பிள்ளைகளை எங்களுக்கு சொல்லி தருகிறவராய் இருக்கிறீங்க அப்பா. நாங்க ஒவ்வொரு மேல கோபமும் பொறாமையும் எரிச்சலும் இருக்காதபடி, எனக்கு இந்த ஊழியம் தரையில உனக்கு தரையில என்று சொல்லாதபடி ஆண்டவரே எங்களோட வாயில நீங்க பொத்தி எங்களோட நினைவுகளை ஆண்டவரே, சிந்தைகளை ஆண்டவரே, எங்களோட குணங்களை ஆண்டவரே, எங்களோட செய்கை கிரியைகளை ஆண்டவரே நீர் சுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே உங்கள்கிட்ட ஜெபங்கட்டு நிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நீங்க எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா. நாங்க இன்னென்ன செய்யணும், இன்னென்ன ஊழியம் செய்யணும் என்று நீங்க உத்தரவு போடுங்க ஐயா. கட்டளை இடுகிறதுக்காக ஆவியானவரே ஒரு சபையை ஆண்டவரே நீ நடத்துறதுக்காக உமக்கு இந்த வேலையில நன்றி சொல்லுறோம்ப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த ஜெபங்களை நீர் கேட்டுக்கொள்ளுறதுக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களால ஒன்றுமில்லை, உமால முடியும் ஆண்டவரே, கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. உமக்கு எல்லாம் இலகுவாய் இருக்கிறது, லேசான காரியம் ஐயா உமக்கு அல்லவா ஐயா. உமக்கு லேசான காரியம் உங்களை திருச்சபையில பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நீங்க எங்களுக்கு எல்லாமா இருக்கிறதுக்கு, எங்களை திருச்சபையில நீங்க தலையாய் இருக்கிறது நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீரல்லவோ உங்களுக்கு தலையாய் இருந்து பாதுகாக்கிறேன். நாங்க விடுற பிள்ளைகளை ஆண்டவரே திருச்சபையில இருந்து ஒவ்வொருவரும் விடுற பிள்ளைகளை சுட்டி காட்டி எங்களை உணர்த்துறதுக்காக வார்த்தை மூலம் ஆண்டவரே அப்பா எங்களை உணர்த்தி அந்த திருச்சபையில ஒன்று கூடி ஆண்டவரே நாங்க ஒற்றுமையா இருக்க கட்டுத்தாருங்கள் ஆண்டவரே. வழியில இருந்து வாரவர்களுக்கு நாங்க ஒற்றுமை இல்லாதபடி இருக்காதபடி அவர்கள் எங்களை பார்த்து அவர்களும் சேரும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்கள் உண்மையை அறியும்படியாக ரட்சிப்புகளை இன்னும் ஜனங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்க திருச்சபையில ஒவ்வொருவரும் பயந்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டுத்தாருங்க ஐயா. ஐயா, நீர் ஒருவரே எல்லாமா இருக்கிறீர், உமக்கு மட்டும் நாங்க பயந்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறீர் ஐயா, கட்டளையிடுகிறவராக இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் ஜாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எங்களை மனதில் நாங்க என்ன நினைக்கிறோம் நீர் முன்னமே அறிந்திருக்கிறவராக இருக்கிறீர். நாங்க சபையில விளையாட்டு விடாதபடி ஆண்டவரே, எந்த தீங்கும் செய்யாதபடி
செய்யாதபடி, எந்த தப்பும் செய்யாதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பொத்தி பாதுகாத்து. பிசாசானவன் எங்கே இருக்கிறான் எங்களை குழப்பறதுக்கும் ஒற்றுமை இல்லாம ஆக்குறதுக்கும் ஆண்டவரே நீர் கடிந்து கொள்ளுறதுக்காக உமக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா பிசாசானவனை கடிந்து கொள்ளுங்க, ஒற்றுமையை குலைக்கிற ஆண்டவரே. அந்த பிசாசானவனை கடிந்து கொள்ளுங்க ராஜா. அப்பா உங்ககிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிற தாப்பனே, இந்த சங்கமமான வழியை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இதுல நடத்துற சகோதரனை நாங்க வாழ்த்துறோம் உங்களோட நாமத்தினால் ஆண்டவரே. நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நீங்களே இவர்களுக்கு எல்லாமா இருந்து அப்ப சுக பலம் ஆண்டவரே. இந்த சிஸ்டர் ஆண்டவரே 2-3 நாளா கதைக்காம குரல் வளம் இல்லாம இருந்து சனிக்கிழமை ஜெபிச்ச போது அவருடைய குரலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன் ராஜா. அப்ப அற்புதம் செய்த தேவன் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே, அவங்களுடைய செய்கிற ஊழியங்களை ஆண்டவரே, அவங்கள துதிகளை ஆண்டவரே நீர் ஏறெடுக்கிறதுக்காக, ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவ்வேளையில எங்களை இணைத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மதிய வேளையில எங்களை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. கொடான கோடி நன்றி சொல்லுகிறேன் ராஜா. ஆதி ராஜா உமக்கு சோத்திரம். நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். நன்றிமா, நன்றி. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் சந்திப்பாராக. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. உங்களுடைய ஜெபங்களை கேட்டு சபைகளிலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர போறதுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றிமா. கர்த்தர் நன்றி 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 சொன்னீங்க. ஆசீர்வாதிப்பார் உங்களை. ஆமென் ஆமென். நன்றிமா. தொடர்ந்து நாங்கள் குணா பிரதரை முடியுமா பிரதர்? ஆமாம் ஆமாம். ஓகே, நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க பிரதர். இந்த நாட்களில அங்கு தனிந்து கொண்டு போய் இருக்கிறது. இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு பிள்ளைய ஒரு தாய் அடிச்சு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க கள்ளக்காதலனோட. அப்படியா இருக்கிறது. திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், இப்படியாய் ஆதரவிட்டு ரோடு வழியே விட்டுட்டு போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவருடைய பாதுகாப்புல வைத்துக் கொள்ளணும். அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும். அப்படியாய் அந்த பிள்ளைகள் அநேக உபத்திரவங்கள் மத்தியிலே கடந்து வராங்க. அவங்க எல்லாரையும் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நீங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. திக்கட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறவரே, உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவனும் நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழைய பெய்ய பண்ணுகிற பட்சபாதம் இல்லாதவரே, இதோ இந்த காலை வேளையிலும் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை கேட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, கடைசி காலத்துல அறிவு பெருகும், அன்பு தனிந்து போயிடும் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி ஒரு தாய் தன் பிள்ளைய ஆண்டவரே நடுத்தருவுல விட்டு போகிற காரியங்கள் இந்த உலகத்துல துணிகரமாய் தோன்றி இருக்கிறது ஐயா. இதோ உம்முடைய வார்த்தைகளின் நிறைவேற்றத்தை நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் நீர் இரக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் அன்புள்ளவர், பாதுகாக்கிறவர், நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறவர, முந்தினவர்களோடு இருந்த நான் தானே பிந்தினவர்களாகிய உங்களோடும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மக்கள் ஆண்டவரே தகப்பனை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த மக்கள் அன்பு செலுத்த உதவி செய்வீராக. பிள்ளைகள் மீது கர்த்தாவே கவனம் செலுத்த உதவி செய்வீராக. தங்களுடைய ஆசைகளுக்காக, தங்களுடைய ஆண்டவரே இன்பங்களுக்காக பிள்ளைகளை வெறுத்து ஆண்டவரே தகப்பனை செய்கிற காரியங்களை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறீங்க. இதோ அப்படியே நீ நடக்காதபடிக்கு கர்த்தாவே இருக்கிற மக்கள் தங்களுடைய பிள்ளைகளில கர்த்தாவே அந்த பாசத்தை செலுத்தத்தக்கதான ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தெளிவை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மக்களுக்கு வருகிற இன்னல்கள், வேதனைகள், ஆண்டவரே பிரச்சனைகள் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனைகள் அநேகங்கள் கர்த்தாவே இந்த வேளையிலும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்கள்
செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்களை கத்தர் உடைக்க உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. இருதயத்துல நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஐயா. தங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கத்தருடைய கருத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனை வேதனைகள், எத்தனை கர்த்தாவே பாடுகள், உண்மை ஆண்டவரே அந்த நாட்டுல கர்த்தாவே பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழல்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே தகப்பனே நீர் கிருபை செய்கிற தேவனா இருக்கிறீங்க. இதோ உதவி செய்வீராக அந்த நிலைமையில இருக்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. தாய் தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. வீடு வாசல்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவருடைய கரம் இந்த குடும்பத்தை சந்திப்பதாக, இந்த பிள்ளைகளை சந்திப்பதாக, சுத்தி இருக்கிற மக்களுடைய கண்களுடைய தயவுகள் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே இப்படியான பிள்ளைகளை காண்கிற இப்படியான பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனை தாக்கப்படுகிறதை பார்க்கிற நிறுவனங்கள் எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இதெல்லாம் நிறுத்தப்படும். பிள்ளைகளை இழந்து வாடுகிற தாய் தகப்பன் அநேகர்கள் உண்டு கர்த்தாவே. பிள்ளைகள் இல்லாமல் கர்த்தாவே துடிக்கிற தாய் தகப்பன் உண்டு ஆண்டவரே. இதோ கர்த்தர் தாமே அந்த இடத்துல கர்த்தாவே செய்து கொடுத்து இந்த பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகளை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ தாய் தகப்பன் கர்த்தாவே பிள்ளைகளினால் துரத்தப்பட்டு ஆண்டவரே வீடுகள் வளவுகள் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே ஆளுகை அந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்காக நீங்க நியமித்திருக்கிற அதிகாரிகள் ஆண்டவரே அவர்கள் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களாக சுய நோக்கம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே பரந்த நோக்கத்தோடு இப்படியாப்பட்ட மக்களை பாதுகாக்கத்தக்கதான அந்த உணர்வுகளை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அந்த நிறுவனங்கள் அங்கே செயல்படவும், ஜனங்கள் பாதுகாக்கப்படவும், தப்பு வைக்கப்படவும் கர்த்தர் தாமே அந்த தேசத்துல நல்ல ஞானங்களை கொடுத்து, அறிவுகளை கொடுத்து, தெளிவுகளை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்ற உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை பாதுகாப்பீராக, பாதுகாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற சில நிறுவனங்கள் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே எத்தனை ஜெபங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு காரணமா இருக்கிற இந்த சங்கமம் ஊடகத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இதன் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களிலும் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. அநேக வீடுகளுக்குள்ளே கர்த்தாவே விடுதலைகள் உண்டாகிறதற்காக சோதரிக்கிறோம். அநேகர் எண்ணம் கர்த்தரை அறிந்து கொண்டு ஆயத்தப்படுகிறதற்காக சோதரிக்கிறோம். என்னும் இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இங்கே இணைந்து ஒருங்கிணைப்பாளராக நிற்கிற ஆண்டவரே சகோதரி ஐரினுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து கர்த்தாவை எண்ணம் அதிகமான ஊழியங்களை செய்ய பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏன் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவங்களும் இருக்கிற இடத்துல கர்த்தர் தாமே அவங்களையும் பாதுகாத்து பத்திரமாய் கூட்டி சேர்ப்பீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த இணையத்துளம் ஊடாக இணைந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்தும் தொடர்ந்து பயணிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
ஆமேன் ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், வேலை காரியங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு திக்கட்ட பிள்ளைகளை, விதவைகளையும் அனாதைகளையும் தேவன் அரவணைத்துக் கொள்ள போறதுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் சிஸ்லியம்மா பிரதர் அவங்க அருந்ததி அருந்ததி ஓகே, தேங்க்யூ. பிரைஸ் தலோடம்மா. நீங்க இப்ப ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. இப்ப தேசத்துல இருக்கிற பொருளாதார காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா தேசங்களிலும் இந்த நாட்களிலும் இந்த யுத்தத்துக்கு பிறகு எல்லா தேசங்களிலும் பொருளாதார காரியங்களில் வென்று போயிருக்கிறாங்க. இந்த எல்லா பொருளாதார காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். அங்கே ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற தொழில்கள், கம்பெனிகள், இப்படியாய் விவசாயம், இப்படி எல்லா காரியங்களையும் தேவன் மேம்படுத்தி கொடுக்கும்படியாகவும் நல்ல காலநிலையில தேவன் கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. எங்களை நேசிக்கிற இந்த தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே, நாங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையும்படியாக நீங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியால் எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த தேசங்களில் இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளின் சக்திகள், வான மண்டங்களில் கிரியை செய்து ஆண்டவரே தேசத்தின் பலத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திட்டத்துகிறோம். தேசமெங்கும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து எல்லா ஆண்டவரே அழிவுகள், சாபங்கள் தேசங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பொருளாதாரத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகட்டும். கம்பெனிகள் திறக்கப்படட்டும். புதிய கண்டுபிடிக்க ஆண்டவரே பிடிக்கப்படட்டும். ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே, ஜனங்கள் கர்த்தரை அறிகிற அறிவினாலே தேசத்திலே செழிப்பும் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற வறட்சிகளும் சாபங்களும் நீங்கி போகும்படியாய் கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பொறுப்படுங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற மக்கள் கர்த்தரை அறிகிற அறிவை அடையும்படியாக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே சத்தியத்தை அறிய வேண்டும். அப்பா, இது உம்முடைய சித்தம். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காலம் சமீபமாயிற்று. ஆண்டவரே, நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவை தேசங்களுக்காய், ஜனங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய், வயதியவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். தொழில்கள் கிடைக்கட்டும். ஆண்டவரே, வாலிபர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவரே அநேக கம்பெனிகளும் அநேக ஃபேக்டரிஸ்களும் திறக்கப்படட்டும். அதன் மூலமாய் அவர்கள் வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல காலநிலையை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, ஏற்ற ஆண்டவரே மழையை கொடுங்க கர்த்தாவே. அதே போல ஏற்ற காலநிலையை கொடுத்து ஒவ்வொரு தேசத்திலும் பயிர் வளங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூமியிலே மழையையும் பனியையும் பெய்ய பண்ணுகிற தேவனாகிய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, செழிப்பு உண்டாகட்டும். வறட்சிகள் நீங்கட்டும். ஆண்டவரே, வயல் நிலங்கள் செழித்து காடாய் மாறும் என்று சொன்னீரே, அவனமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. தேசமங்கம் ஊற்றப்படுவாராக. செழிப்புண்டாகட்டும். கையிட்டு செய்கிற காரியங்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது, கர்த்தாவை உம்மை தேடி உமக்கு பயந்து ஆண்டவரை நடக்கும் பொழுது, ஆண்டவரே கலகமில்லாத அமைதலான ஜீவனம் பண்ணும்படியாக நீர் இறங்கும் என்று ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் அவர்கள் செய்கிற காரியங்கள் உமக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. ஆண்டவரே, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உம்முடைய கண்களிலே தயவு உண்டாகும். கிருபை இறங்கும் ஐயா. தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் வருவார்களாக. வேதங்களை வாசித்து தியானித்து கர்த்தாவை அதன் மூலமாய் உண்மையை பற்றிய மகத்துவங்களை, வேதத்தின் அதிசயங்களை கண்டு ஆண்டவரை இன்னுமா உண்மை பற்றி கொள்ளத்தக்கதாக, மக்களிருந்து பிரகாசிக்கத்தக்கதாக வாலிபர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறனாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறனாலும் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தானியேலை போல
வாலிபர்களை உடைய ஞானத்தினால் நிறைத்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் இந்த வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எழுந்து உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாக கால்களையும் கைகளையும் இதயங்களையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பேசும்படி ஆண்டவரை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிப்பாராக. ஆண்டவரை யோசேப்பை போல எங்கு உமக்கு உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவரை அவர்களை நீர் உயர்த்துகிற தேவன். இவ்விதமாய் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை வேத வசனங்களை வாசித்து உணர்வடைந்து அறிவடைந்து கர்த்தாவை அன்பும் பலமும் தெளிந்த குருத்தியும் கொடுக்கிற பரிசுத்தாவினாலே நிறைந்து வாழத்தக்கதாக இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் தேசங்கள் ஆண்டவரை சுபீட்சை அடையட்டும், மறுமலர்ச்சி அடையட்டும், செழிப்பை காணட்டும் ஐயா. பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் பொழுது தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தாவே உம்முடைய கண்களில் இருந்து கிருபை கிடைக்கும் ஐயா. அதற்காய் துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஒவ்வொரு மக்களும் சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சபைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருக்கும் பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை உம்மை தேடும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகட்டும், சாபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரை, பாவம் அகன்று போகட்டும் ஐயா. மன்னன் திரும்புதலை கட்டளையிடுங்க சுவாமி. ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய நீர் கேட்டு ஆண்டவரே ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து ஆண்டவரே தேசத்துக்கு நான் சமாதானத்தை சுபிட்சத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே. தேசம் ஆண்டவரை வாழ்ந்திருக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரை அவிதமான உம்முடைய ஆசீர்வாதம் தேசத்திலே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளையும் ஆசீர்வதிங்க, ஃபேக்டரிகளை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான ஆண்டவரை செழிப்பு உண்டாகும்படி உம்முடைய கிருபை கரமும் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் வழிநடத்தும்படி ஆகுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஊடகத்துக்கு கூடாக நடக்கிற இந்த ஊழியங்களுக்காய் துதிக்கிறோம். சங்கமம் வானொலி ஆசீர்வதிங்க சுவாமி. நித்திய வெளிச்ச இந்த வசனம் ஆண்டவரை எல்லா இடமும் சென்று கர்த்தாவே ஜனங்களை கட்டவள் கட்டும். ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னபடி ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தக்கதாக ஆண்டவரே இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை இன்னுமா எடுத்து பயன்படுங்க. குடும்பங்களும் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுடைய பிள்ளைகள் செழித்திருக்கவும் இவருடைய சந்ததி செழித்திருக்கோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுதும் நீரே எங்களுக்கு தலைவனாயிருந்து எங்களை வழி நடத்தும். சகலவற்றையும் உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களிலே பொருளாதார காரியங்களை தேவன் மேம்படுத்தி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துவோம். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமேன். நன்றிமா. ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரவரே நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அப்பா, இரக்கத்தின் கிருபையின் தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா, உலக தேசங்களை அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. தேசங்களிலே கர்த்தாவை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, தேசங்களிலே அனைத்து சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவனை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, அவர்களின் ஊடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, ஒரு குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்பட்டு அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அந்த குடும்பங்களை எல்லாம் தேவன் தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லாரும் குடும்பமாய் ரட்சிப்புகளாய் வேற குடும்பமாய் உண்மை சேவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கூட உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் பின்மாற்றத்துல போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா, உம்முடைய வார்த்தையினூடாக அவர்கள் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மக்கண்டு எழும்பி நிற்கத்தக்கதான கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, விசுவாச பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை கொடுங்க, நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனே. விட்டு கொடுக்கிற தன்மையை கொடுங்க தகப்பனே. அப்பா, ஆலயங்களிலே கத்தாவே, திருச்சிபைகளிலே பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு கத்தாவே அப்பா வேறு வேறு சபைகளுக்கு
எந்த சபையிலும் நீடித்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அநேகர் இந்த நாட்களிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியானவர்கள் எல்லாம் தேவன் தொடுங்க, அவங்களை வார்த்தைகளை கொண்டு ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உண்மை இருங்க பிடிக்கிற தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் குடும்ப ஜெபங்கள் செய்ய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே பிரிவினை ஆவிகளை கொண்டு வருகிற எல்லா அந்தார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலே தேவ சமாதானம் வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களிலே கர்த்தாவே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாய் ஊழியம் செய்யறதுக்கதான ஒரு கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பைபிள் காலேஜுக்கு போயிட்டு பாதியிலே திரும்பி வந்துடுறாங்க தகப்பனே. அப்படியெல்லாம் இல்லாத படிக்க தொடர்ந்து படித்துட்டு ஊழியக்காரர்களா மிஷனரிகளா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் வெளியில வர தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மறு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா லெஸ்லியானா சுரேஷா சகோதரியும் மறு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இணைந்து கர்த்தாவே ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊடகமானது அநேகருக்கு கர்த்தாவே ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊடகமாயிருக்க தேவன் கிருபை பாராட்டிருக்கீங்க. அநேக வசனங்கள் வார்த்தைகள் கர்த்தாவே அநேக ஆராதனைகளை கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறீங்க தகப்பனே. இந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று அநேகரை ரட்சிப்புகளாய் கொண்டு வர தேவன் கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாசோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாசோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபித்த வீடுகளிலும் கூட அநேகர் ஒருமனப்பட்டு இருந்திருப்பாங்க. அவங்களையும் கூட அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னையும் கூட அது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் தேவன் பயன்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாமக்கொடான ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது நாமத்தை உயர்த்துகிறோம். அது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் ஆம் என்று மாமேன் என்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாய் நடத்தின எபினேசரே உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படிய என்னை தாழ்த்தி உயர்த்தி கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். விசேடமாக ஏமிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு பல தடைகள் இருக்கிறது, பல காரியங்கள் சமரிலே இணைய முடியவில்லை. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே சகோதரி ஜானட்டுக்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். இதுவரை நேரமும் அவர் கனடாவிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் அவரோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் சபைக்கு போகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படியாக ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஐரீன் அவர்களுக்கும் மாலை வேளையில் இணைந்து, அதே வேளையிலே மாலை வேளையில் இணைந்த சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்தார்கள். சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்தார். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார்கள். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். மற்றும் பாஸ்டர் ஆண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து கால வேளையில் இணைந்தார்கள். இணைய முடியாத ஒருவரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாளை கால வேளையில் 8:30 நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். சகோதரி நகோமி லோகன் அவர்கள் இணைய முடியவில்லை என்ற அறிவிற்காக இன்றைக்கு நாளைக்கும் அதனாலே நாங்கள் 8:30 ஆரம்பிக்கிறோம். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இந்த வேலை